இந்த நாள் நம்முடைய புதுச்சேரி மண்ணிற்கு ஒரு பொன்னான நாள். தொல்காப்பியர் சொல்லும்போது நிகழ்ந்தது நினைத்தற்கு ஏதுவும் ஆகும் என்று ஒரு அடியை சொல்வார். நூற்பா அப்படின்னா அதுக்கு நேரடியான ஆங்கில சொல் ஃப்ளாஷ்பேக்னு சொல்லுவாங்க. திரைப்படத்தில் நிறைய இந்த உத்தியை தொல்காப்பியர் சொல்வது மாதிரி கடைசி நூற்பா 32 உத்தியை சொல்வார். அதில் இந்த உத்தியை பயன்படுத்துவாங்க. நிகழ்ந்தது நினைத்தது. இது மாதிரி எனக்கு பழைய நினைவுகள். இந்த பாரதிதாசன் கல்லூரியில் அடியை இளங்கலை தமிழ் படிக்கும்போது நான் தான் முதல் அணி மாணவன். த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் டாகூர் ஆர்ட்ஸ் காலேஜ் இன் பிஏ தமிழ். மைசெல்ஃப், நான், என்னுடைய எழுதுகை நண்பன், மெய் நண்பன் முனைவர் சு. திலைவனம், பாரதிதாசன் மன்னிக்கவும் பொறுத்தாற்றுக, காரைக்கால் அரசினர் ஔவையார் மகளிர் கல்லூரியின் முதல்வராக இருந்து ஓய்வு பெற்றவர் அவர். நாங்கள் ஒரு 10 பேர் படித்தோம். 10 பேரில் இந்த இளங்கலை தமிழை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டும். முதல்ல சேரும்போது ஒரு 50 பேர் சேர்ந்தாங்க. எங்கள் பேராசிரியர் முதல்ல நன்னூல் எடுத்தார். நன்னூலில் பாடம் எடுக்கும்போது, ஏன்னா இது வரலாறு தரமான நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது நிகழ்ச்சிகள் தான் வரலாறாக மாறுகின்றன. இந்த நிகழ்ச்சிகள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல நன்னூல் முகவரை, அதான் முதல் சூத்திரம்னு சொல்லுவாங்க. முகவுரை, பதிகம், அணிந்துரை, நூல்முகம், புறவுரை, தந்துரை, வாட்டி கால் இங்கிலீஷ் இன்ட்ரடக்ஷன், எப்பில், புறலாம்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த சூத்திரத்தை முதல் நடத்தினாங்க. அடுத்த நாள் பார்த்தா ஒரு 20 பேர் இல்லை வகுப்பில். என்ன பண்ணிட்டாங்க பார்த்தா 30 பேர் தான் இருக்கணும். எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, எக்கனாமிக்ஸ் போயிட்டாங்க. ஏன்னா எப்பா எந்த தமிழை நம்மளால் படிக்க முடியாத சாமி யார் இதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணி அது வேறு இவர் சூத்திரத்தெல்லாம் ஒப்பிச்சு தான் உள்ளே வரணுன்றாரு சொல்லிட்டார். அதுக்கடுத்து என்ன பண்ணார், போய்ட்டு தமிழ் இலக்கிய வரலாறு எடுத்தார். அதுக்கு அப்போ பார்த்தா அப்போ மறுநாள் இன்னும் ஒரு 10 பேர் காணும். இப்படி போயிட்டாங்க. கடைசியில் நாங்கள் 10 பேர் தான் இருந்தோம். எங்களை அவர் பிடிச்சி நிறுத்தத்துக்கு பட்டப்பாடி என்ற பேராசிரியர், அதாவது என்னுடைய வாழ்க்கையில் அவங்க அம்மா கண்கலங்க, அது என்னுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்தியவர். நான் அதாவது இளங்கலை படித்து முடித்து முதுகலை போக முடியாது என்னை உருவாக்கியவர். எனக்கு இப்போ பண உதவி செய்து, எனக்கு பொருள் உதவி செய்து, எனக்கு புத்தகத்தை எல்லாம் கொடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் முதுகலையை படிக்க செய்த என்னுடைய பேராசிரியர் பிறந்தகை மாரா பூர்ஜி அவர்கள் தான் எங்களை உருவாக்கினார். அதனால தான் நீங்கள் உங்கள் கூட நிற்கணும். சொல்ல கடைசியில் 10 பேர் தான் இருந்தோம். அந்த 10 பேரில் இப்போ மாதிரிலாம் இப்போ மதிப்பெண் தூக்கி போடுறது கிடையாது. இப்போ 80, 90. அப்போலாம் அதாவது 2 பேர் 2ஆம் வகுப்பு 51, 50 தான். அதற்கடுத்த 3 பேர் 48, 47, 46. இப்படி தான் நாங்கள் 5 பேர் இந்த 10 பேரில் 5 பேர் தான் நாங்கள் இளங்கலை தேறினோம். அதில் ஒருத்தர் இப்போ கும்பகோணம் கல்லூரி போனார், அரசு கல்லூரிக்கு போய் நாங்கள் 4 பேர் அண்ணாமலையில் படித்தோம். எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளவு கடினமாக படித்தோம். அந்த வகையில் உங்களுக்கு படிப்பினுடைய அருமையை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். அதனால் இப்போ நான் 5 முதுகலையை முடித்து விட்டு இப்போ 6வது முதுகலையாக சும்மா இருக்கக்கூடாதுல்ல. அதனால் 6வது முதுகலையாக முதுகலை பயன்முறை சைவ சித்தாந்தத்தை படித்துக் கொண்டிருக்கு சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ அப்ளை சைவ சித்தாந்தம். நான் 2003 முனைவர் டாக்டர் பட்டம் வாங்கிட்டேன். இப்போ அதை பற்றி தான் சொல்ல வரேன். எப்படி இந்த கதையை நான் தொடங்குகிறேன் என்றால், நான் முனைவர் பட்டத்திற்கு எந்த தலைப்பை தேர்ந்தெடுப்பது என்று குழம்பிக் கொண்டிருக்கும்போது நமது பாரதியார் அருங்காட்சியகத்தில் நமது பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை பற்றி எண்ணிக்கொண்டிருந்தேன். உண்மையில் சொல்ல போனால் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் என்பது இந்திய விடுதலை போராட்டத்துக்கு சற்றும் குறைந்தது அறிவு, கொஞ்சம் கூட குறைவில்லாது. ஆனால் நம்ம பிரிட்டிஷ் இந்திய விடுதலை போராட்டம் என்று பேசி நம்முடைய பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வர மறந்துவிட்டோம். அந்த வகையில் பல்கலைக்கழக அளவில் அதை ஆய்விற்கு எடுத்து சென்று முதலில் முனைவர் பட்டம் பெற்றது அடியேன் தான். இதை என்னடா அப்படி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறீங்க நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது மிக இன்றியமையாத ஒன்று. தோன்றா தொட்டி துறைப்பட முடிக்கும் தாழ்ந்தன் புகழ் தகுதி என்றான் நன்னூலார். என்ன சொன்னா, நீ எவ்வளவு பெரிய பிரச்சாரம் உடனடியே புகழ்ந்து கிடாதுன்னா. ஆனால் அதே நன்னூலார்
தன்னுடைய ஆற்றல் உணராளியும் மண்ணுடை மன்றத்தில் உழைத்திருக்கும் தன்னை மறுதலை படித்தவர்களையும் அப்படின்னு சொல்லி தன்னை புகழ்ந்தும் தரும் புகழும் சொல்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஏன் சொல்கிறேன்னா, எல்லாமே நமது அறிஞர்கள் அத்தனை பேரும் இந்திய விடுதலை போராட்ட நிகழ்ச்சிகளைத்தான் தலையெழுத்து கொண்டு போய் தாயினார்கள். ஒரே ஒரு சிறுகதையை சொல்கிறேன். 1936 ஜூலை 20 ஜூலை 30 நீங்கள் எப்படி இந்த ஜனரல் தயார் நடத்திய இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை கேள்விப்பட்டிருக்கல ஹிஸ்டரியில் வரலாற்றில் ஜாலியன் அதே நிகழ்ச்சி இங்கு நடந்தது. இந்த பிரெஞ்சு இந்திய ஆட்சியில் பிரெஞ்சுக்காரர்கள் செய்த கொடுமையில் 1936 ஜூலை 30 12 பேர் தொழிலாளர் புரட்சியின் போது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இந்த டோருக்கு ஆலை அப்போதைய ரோடு என்கிற ஆலை இப்போது மூடப்பட்டது. அங்கே போயிட்டு இந்த சிலையை பார்க்கலாம். அமனோர்கோநாதன் தொடங்கி 12 பேர் இருக்குது வைத்திருக்கிறீர்கள். அவர் சொன்னார்ல, அதை சொன்னார்ல, அதாவது லிபர்த்தே ஏகாலத்தே பிரத்தனத்தே, இதுதான் அந்த படம். நான் என்னுடைய களப்பணிக்காக நான் முனைவர் பட்டம் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தில் இந்தியர்களின் பங்கு என்ற களப்பணிக்காக அடியேன் கல்கத்தா சென்று அங்கிருந்து தான் சந்திரநாகன் போகணும். சந்திரநாகன் அங்கிருந்து கல்கத்தா தலைநகரம்லேருந்து ஒரு 36 மைல். அது பேர் அப்போ அங்கே எப்படி கூப்பிட்றாங்கன்னா சந்திரநாகன் இல்லை, சந்தன் நகர்னு கூப்பிட்றாங்க. அதாவது அந்த தொடர் வண்டி நிலையத்தில் இறங்கிய பிறகு ஒரு வாடகை மகிழ்ந்து அமர்த்தி கொண்டு போகும்போது சந்திரநாவுக்குள் நாங்கள் நுழைவது எங்களை வரவேற்ற தூண் இந்த தூண் தான். இதுதான் நான் என்னுடைய புத்தகத்தில் போட்டுக்கொள்கிறேன். இந்த தூண் தான். வேறு பாருங்க, லிபர்த்தே, அது நம்ம ஐயா அறிவு சொன்னார், லிகர்த்தே ஏகாலத்தே, அதாவது பிரத்தனித்தே. இதுதான் லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி ஆர் ஈகாலிட்டி அல்லது ஃப்ரெட்டர்னிட்டி சொல்லுவாங்க. இது கொஞ்சம் கூட இல்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த 3 அந்த சுதந்திர கொள்கைகளை முடக்கிய பிரெஞ்சுக்காரர் தங்களுடைய காலை நாடுகளை முழுதும் அடிமையில் தான் வைத்திருந்தார். அதுதான் நம்மளுடைய புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம், இந்த 5 பகுதிகள். இந்த பகுதிகளும் எப்படி கிடைத்தன தெரியுமா உங்களுக்கு? கடைசியில் நான் அப்படியே நேரம் பற்றி போயிடுறேன்னா எனக்கு நேரம் தான். இந்த பகுதிகள் எப்படி கிடைத்தன நமக்குன்னா, பிரெஞ்சுக்காரருக்கு இந்த ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரருக்கும் மாறி மாறி சண்டை நடக்கும்போது இந்த பகுதிகள் அப்படியே அவங்களுக்கு போயிடும். ராபர்ட் கிளைவ் இந்த இங்கிருந்து செயின்ட் லூயிஸ் கோட்டை, அருமையான கோட்டை, அந்த பிரான்சுவா மர்த்தேன் என்பவர் 1705ஆம் ஆண்டில் கட்டி மிகப்பெரிய அளவில் தன்னுடைய அந்த எழுச்சி உரையை ஆட்டினார் அந்த கோட்டையில். அதே பிரான்சுவா மர்த்தேன் என்ன ஆட்டினார்னா, அதாவது கிறிஸ்துவ மதத்தை உலகெங்கும் பரப்பதற்கும் பிரெஞ்சு ஆட்சியை உலகெங்கும் நிலைமாற்றுவதற்காகத்தான் நாம் இந்த கோட்டையை கட்டியிருக்கிறோம் என்று சொல்லிட்டு போனவர். ஆனால் அவர் 1776 டிசம்பர் 31 இறந்து விட்டார். அதற்கு பிறகு ராபர்ட் கிளைவ் இந்த கோட்டையை அடித்து தரைமட்டமாக்கி விட்டார். ஏன்னா சொல்றேன்னா, ஆங்கிலேயருக்கும் பிரெஞ்சிற்கும் மாறி மாறி இந்த பகுதியில் சென்று விட்டனர். போர் நடக்கும்போது இறுதியாக இந்த பகுதிகளை வைத்துக் கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள். இந்த 5 பகுதிகளை வைத்துக் கொண்டவர்கள் ஆங்கிலேயர்கள் தான், பிரெஞ்சுக்காரர் கிடையாது. அது நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பிரெஞ்சுக்காரர்கள் அவர்களிடம் இல்லை. இதை கொஞ்சம் பாருங்க. இந்த 5 பகுதிகளும் ஆங்கிலேயரிடம் தான் இருந்தன. ஆனால் எப்படி நான் கேட்டாங்க, எப்பா நீயும் வெள்ளை சட்டை போட்டுருக்கிற, நானும் வெள்ளை சட்டை போட்டுருக்கேன், நீயும் ஒன்று தான் நானும் ஒன்று தான், நீ மட்டும் காலனி ஆயிரத்தி வச்சு நீ வேற பேர்லாம் வாங்கிக்கிறியா, எங்களுக்கும் கொஞ்சம் கொடுப்பா அப்படி என்று கெஞ்சி கூத்தாடி பழபி 2ஆம் பாரிசு ஒப்பந்தம், செகண்ட் பாரிஸ் அக்ரிமெண்ட், இந்த உடன்படிக்கையின் போது பெறப்பட்ட பகுதிகள் தான், ஆங்கிலேயரிலிருந்து பெறப்பட்ட பகுதிகள் தான் இந்த புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், சந்திரநாதம். இந்த 5 பகுதிகளையும், அதாவது சொன்னால நீ ஒன்று நானும் ஒன்று, நீ மட்டும் அப்படியே எல்லாம் ராஜா மாதிரி ஆண்டுருந்தா எங்களுக்கு கொடுக்கூடாதுங்க. சரி, அவர்கள் போனால் போகிறது என்று விட்டு கொடுத்த பகுதிகள் அந்த அப்படியே சொல்லிட்டாங்க. கொடுக்கும் போதே 2-3 நிபந்தனை வைத்தார்கள். எங்களை அறியாமல் நீங்கள் படைப்பெருக்கம் செய்யக்கூடாது. ஆங்கிலேயர் வீட்டை
நிபந்தனைகள், எங்களை அறியாமல் நீங்கள் கோட்டை கொத்தளங்கள் கட்டக்கூடாது அப்படி என்று புரட்சிக்காரர்களுக்கு அவர்கள் நிபந்தனை விதித்தார்கள். என்று தலையை ஆட்டிக்கொண்டு நாங்களும் காலனி ஆதிக்கத்தை செய்கிறோம், நாங்களும் காலனி ஆதிக்க அதிபதிகள் என்று கூறியவர்கள் தான் பிரெஞ்சியர்கள். எப்படி விடுதலை போராட்டம் நிகழ்ந்தது பார்த்தா இதற்கான தொடக்கம் நம்ம பிரெஞ்சு இந்திய மக்கள் அப்போது தொடங்கிட்டாங்க. அது நிறைய பேர் தெரியாது, இந்து மத கலவரம் அப்படி என்று நீங்கள் சொன்னீங்கல்ல. இது பாருங்க, இப்போ இதுலேயே எவ்வளவு பெரிய வேறுபாடு. இன்னைக்கு அந்த வேறுபாடு இருக்காது. என்ன இது பாருங்க, ஒயிட் சிட்டி பிளாக் சிட்டி. இந்த வாய்க்கா போதில்ல, இந்த வாய்க்காலுக்கு உள்ளதெல்லாம் ஒயிட் சிட்டி, வெள்ளையர் நகரம். வெள்ளையர் நகரம் அங்கே நம்ம ஆளும் போகக்கூடாது. அப்போ இதெல்லாம் பிரெஞ்சு காலத்திலிருந்து கொடுமைகள். பிரெஞ்சு இந்தியன் அந்த பகுதிக்கு நுழையக்கூடாது. ஏன்னா அவன் வெள்ளைக்காரங்க, அதாவது யூரோப்பியன், பிரெஞ்சு யூரோப்பியன் குடிச்சிட்டு கூத்து கும்மாலாம் அடிப்பாங்க. நம்மளால் போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது. நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி அந்த சூழல் இன்றைக்கும் அவ்வளவு மாதிரிதாக தெரியவில்லை. அப்படிதான் இருக்குது. அதுதான் ஒயிட் சிட்டி. வில்லா பிளான்ச் இது பிரெஞ்சில். இந்த பக்கம் இருக்கிறதுலாம் இது கருப்பர் நகரம். பேரே பாருங்க, கருப்பர் நகரமா. வில்லா நாய் பிரெஞ்சில் கருப்பர் நகரம். இங்கே நீங்கள் என்னென்னு பண்ணுறீங்க, அதுலேயே பாருங்க. இந்த பிரெஞ்சியர் ஆட்சியில் அங்கெல்லாம் தெருவிளக்குகள் இதையெல்லாம் இதழ்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. அங்கே விளக்கெல்லாம் அப்படியே சும்மா படிச்சு இருக்கு. எங்கே அந்த பகுதியில், இந்த பகுதி இருக்காது. இந்த கருப்பர் நகரம் இப்படிலாம் நடந்தது. இது ஒரு காரியம். இரண்டாவது இவங்க சொன்னாங்கல்ல, லிபர்té, égalité, fraternité. இது நடந்தது 1790. இங்கே நீதிமன்றத்தில் அந்த உட்கார்ந்து நீதிபதி அவர் பிரெஞ்சு யூரோப்பியன். ஆனால் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு செல்பவர்கள் நம்ம வக்கீல் சொல்லுவோம்ல, இப்போ அட்வொகேட் சொல்லுவோம்ல, அதாவது வழக்குரைஞர். இதில் பொன்னுத்தம்பி பிள்ளை என்பவர் நீங்கள் மிக இன்றியமே தெரிந்து கொள்ள வேண்டும். பொன்னுத்தம்பி பிள்ளை நம்ம போல கால் இதில் ஃப்ரெஞ்சு சொல்லி சப்பான்னு சொல்லுவாங்க. அது ஃப்ரெஞ்சு அதை அணிந்து கொண்டு உள்ளே சென்று விட்டார். அந்த வழக்கை உரைப்பதை கேட்டுள்ளார். அவர் உடனே இந்த பிரெஞ்சு நீதிபதி உள்ளே போட்டார். ஏன்னா நீ காலில் ஷூ போட்டுருக்குற, அதை கைட்டு விட்டு பண்ண அவர் முடியாது சார். அவர் என்ன சொன்னார், நீங்கள் நீதிபதி ஷூ போட்டுருக்கீங்க, அதை நீங்கள் போட்டிருக்கீங்க, நான் எப்படி போடாது. உடனே அவர் தண்டனை கொடுத்துட்டாரு. அந்த பிரெஞ்சு நீதிபதி தண்டனை கொடுத்து அதை அவர் உடவை சும்மா விடுற அந்த பொன்னுத்தம்பி பிள்ளை என்பவர் மேலாண்மை நீதிமன்றம், அதாவது பிரான்ஸ் மேலாண்மை நீதி, அதை எடுத்து சென்றார். இவருக்காக எடுத்துட்டார். லூயி கொத்தான் என்பவர் எடுத்துட்டார். எடுத்து சென்று இறுதியில் போராடி வெற்றி பெற்றார். யாரு? பொன்னுத்தம்பி. அப்போ வேறுபாடு நல்லா தெரியுதா உங்களுக்கு? இப்போ அவங்க சொன்னாங்களே, இந்த லிபர்té, égalité, fraternité, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம். அந்த அறிவன் சொன்ன மாதிரி விடுதலை எங்கே இருக்குது இந்த மாதிரி. ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு பெரும்பாலும் யாருக்கு தெரியுது? அவர் இது சில பேர் நினைச்சு அவங்க வித்தனை பேக் வச்சு கொடுத்துட்டு போயிட்டாங்க நமக்கு சுதந்திரத்தை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. இல்லவே இல்லை. கடைசி வரை நமக்கு இந்த வகையில் உதவியாக பேருதவி செய்தவர் நேரு, இந்திய பிரதமர் நேரு. 1947 ஆகஸ்ட் 15 தெரியும் இல்லையா, சுதந்திர தினம். இது வந்த உடனே நாமளும் சரி, நம்மளையும் நம்மையும் விட்டு ஆங்கிலேயர் பிரெஞ்சு சென்று விடாது. இல்லவே முடியாதுட்டாங்க. நாங்கள் இந்த 5 பகுதி எங்கள் தான்ட்டாங்க. அந்த வகையில் அப்புறம் பாருங்க. சரி, இப்போ வாக்கெடுப்பு நடக்குது இல்லையா? வாக்கெடுப்பு நம்ம இப்போ நம்மளாம் என்ன பண்ணுறோம்? நம்மளாம் ஒரே ஓட்டுனா ஒரு வாக்கு தான். அங்கே 3 அடுக்கு வாக்காளர் பட்டியல் 3 டயர் ஓட்டிங் இருந்தது. 3 டயர் ஓட்டிங்கன்னா ஒரு பிரெஞ்சு யூரோப்பியர் சென்று வாக்களித்தார் என்றால் அவருடைய ஒரு வாக்கு 20 வாக்கு சமம். ஒரு வாக்கு நீங்கள் போட்டீங்கன்னா அது 20, அதாவது ஒரு வாக்கு தானே. அவங்க பாருங்க, பிரெஞ்சு யூரோப்பியருக்கு 20 வாக்கு சமம் அது. அப்புறம் இந்த நம்ம அறிவுலாம் தெரியும், ரெனோசான்னு சொல்லுவாங்க. அது அந்த வாய்ப்பு எனக்கு நான் வேணாம் கொடுத்தேன்.
அதாவது எப்படின்னா அந்த பிரெஞ்சு குடிமுறை ஒழுங்குகள் தழுவி அங்கே மாறிடுறது. அதுக்கு வந்து அது முன்னால் ஒரு கிறிஸ்து பேர் வச்சுக்கணும். அதாவது இதுக்கு அது மாதிரி வைத்து கொண்டால் அவர்களுக்கு 2வது இடம். அவங்க என்ன ஒரு வாக்கு போட்டாங்கன்னா 10 வாக்கு சமம். ஆனால் நாம் பிரெஞ்சு இந்தியர்களாக நாம் ஒரு வாக்கு போட்டால் நம்ம ஒரு வாக்கு தான். இது பாருங்க, இந்த மாதிரி கொடுமை பார்த்தீங்களா? ஒரு பிரெஞ்சு யூரோப்பியன் வாக்களித்தால் அந்த ஒரு வாக்கு 20 வாக்கு சமம். 2வதாக பிரெஞ்சு அதாவது ஐரோப்பிய குடிமுறை ஒழுங்கலை பின்பற்றிய ரெனோசான்ஸ் இவங்க வாக்கு போட்டால் ஒரு வாக்கு அழைச்சாங்கன்னா அது 10. நாம போட்டால் ஒரு வாக்குனா ஒரு வாக்கு. இது ஒரு கொடுமை. பிரெஞ்சு இந்திய தேர்தல் முறைகள், ஒரு தேர்தல் கூட பிரெஞ்சு இந்தியர் ஆட்சி காலத்தில் புதுச்சேரியில் ஒரு தேர்தல் கூட ஒழுங்காக நடைபெறவில்லை. ஒரே ஒரு இதை வந்து அஜித் நியோகி என்பவர் டீகாலனைசேஷன் ஆஃப் பிரெஞ்சு இந்தியா, நாட் ஈவன் ஏ சிங்கிள் எலெக்ஷன் வாஸ் கண்டக்டட் இன் ஏ ஃபேர் அண்ட் ஃப்ரீ மேனர் அவர் எழுதி. அவர் நான் நிறைய பார்த்தேன். இதுக்கு அவர் இந்த புத்தகத்தை எழுதி அவர் நிறைய பாட்டு வாங்கியிருக்கிறார். அது சொன்னார். அதாவது அது எப்படின்னா, நானே வந்து அதாவது வேட்பாளர் நின்றுது, நானே எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கிறது எங்கேயா நடக்குமா? நான் வந்து உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியுதா? அப்போ நானே வந்து கேண்டிடேட், அதாவது உங்களுக்கு வரலாற்று பண்ண புரியும், நானே கேண்டிடேட்டு, ஆனால் நானே எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்குது. எப்படி முடியுமா? இந்த மாதிரி நாங்கள் அதை பண்ணாங்க. நானே வேட்பாளர், நானே தேர்தல் அதிகாரி. எங்கே எப்படி நடக்கும்? வாக்கு பெட்டியை தூக்கி சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்போ இவர்கள் வென்று விட்டார் என்றால் பிரெஞ்சு யூரோப்பியர் அல்லது பிரெஞ்சு அரசின் சார்பில் வென்றவர்கள் அனைவரும் தோற்றவர்களை எவ்வளவு தூரம் அடித்து கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவு கொடுமைப்படுத்துகிறது. இதுக்கெல்லாம் இதழ்களில் நிறைய ஆதாரங்கள் அந்த அளவு செஞ்சிருக்கிறாங்க. அப்புறம் இப்போ வரேன், நம்ம இதுக்கு வரணும். 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் நாள் இந்தியா விடுதலை பெற்றது. எது விடுதலை பெற்றது? அதற்கு பிறகும் அந்நியர் ஆட்சியில் இருந்த பகுதிகள் எவை? உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம், சந்திரநகர். இன்னொன்றும் அந்நியர் ஆட்சியில் இருந்தது. எது தெரியுமா? கோவா. போர்த்துகீஸ் அதை ஆண்டு கொண்டிருந்தார்கள் அந்த பகுதி. இந்த அவர் அதாவது நேரு சொன்ன அந்த சொற்றொடர்கள் மிக இன்றியமையாத. விடுதலை பெற்ற இந்தியாவில் ஓர் அடி மண் கூட அந்நியர் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்பதை நான் மிகவும் பெரிதாக விரும்புகிறேன். இந்திய பிரதமர் சொன்னது, நாட் ஈவன் ஏ சிங்கிள் ஃபுட் should be under the control of the foreign rule சொன்னார். ஒரு அடி கூட விடுதலை பெற்ற இந்தியாவில் அயலார் ஆட்சி இருக்கக்கூடாது என்று சொன்னார். அப்படியே முழுகினார். அதற்காக அவர் நமக்கு கொடுத்த ஒத்துழைப்பு ஆதரவு மிக 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 அதிகம். இந்த பிரெஞ்சு பகுதிகள் இவை விடுதலை பெற வேண்டும் என்று 1947 பிறகு அந்த கடைசி கட்டம் வரும்போது இங்கே அவர் சொன்ன மாதிரி நம்ம சார் வந்து வரலாற்று பேராசிரியர் அவர் நம்ம மதிவாணன் பேராசிரியர் சொன்ன மாதிரி வாவூர் ஒரு வகை விடுதலை பெற்றது. நெட்டப் இவங்களாம் வந்து அதாவது நம்ம சுயாட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செல்ஃப் ரூல்னு சொல்லுவாங்க. இது உச்சக்கட்டத்துக்கு போனது எப்போது என்றால் 1954 குபேர் வந்து ஆளுகிறார். குபேர் வந்து பிரெஞ்சு அரசுக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். பிரெஞ்சு சோஷலிஸ்ட் கட்சி அவர் அவர் தொடங்கிய கட்சி. அந்த கட்சிக்கு ஆதரவாக இருந்து ப்ரோ பிரெஞ்சு அவர் ஆங்கிலத்தில் ப்ரோ பிரெஞ்சு தான் இருந்தார் அவர். ஆனால் அவருக்கும் அப்போது அவர் ஆங்கிலத்தில் வந்து கவர்னர், இங்கிலீஷில் வந்து இது பிரெஞ்சு வந்து கவர்னர் இருப்பாங்க. அவருக்கும் மெனார்டு ஆந்திரே மெனார் என்பவருக்கும் அதாவது இப்போ இந்த கதை நடந்துட்டு தான் இருக்குது. ஆளுநருக்கும் முதலமைச்சர் பதவியில் இருந்த குபேருக்கும் சிக்கல் வந்து விட்டது, பிரச்சனை வந்து விட்டது. அது இன்னைக்கு தொடரும். அதையும் சொல்லிதான் வரலான்னு அதிகம் சொல்லணும். உங்களுக்கு நிறைய நான் இதை நான் சொல்ல எடுத்து நான் விளக்கமாக சொல்லவில்லை. நீங்கள் நாளிதழில் படித்துக் கொள்ளுங்கள். இப்போதும் புதுச்சேரியில் இந்த நிலை தொடர்கிறது. நான் பெயரை பொதுவாக சொல்றேன். துணைநிலை ஆளுநர் பெரியவரா, முதலமைச்சர் பெரியவரா? அதற்குத்தான் அதாவது என்னை பொறுத்தவரை
புதுச்சேரி மாநிலம் இன்னும் முழுமையாக விடுதலை பெறவில்லை. அதாவது எப்படின்னா அந்த பிரெஞ்சியர் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்ற புதுச்சேரி மாநிலம் இன்னும் இந்திய அரசின் கீழ் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது தமிழ்நாடு அளவுக்கோ அல்லது ஆந்திரா அளவுக்கோ அல்லது கர்நாடகா அளவுக்கோ இங்கே விடுதலை இல்லை. அதாவது முடிந்தால் ஆளுநர் விருப்பப்பட்டால் கோப்பில் கையெழுத்திடலாம், இல்லை என்றால் கோப்பை திருப்பி அனுப்பிவிடலாம். அதாவது இது சட்டப்பூர்வம், இதுதான் இங்கே சட்டம். அவருக்கு உடன்பாடு இருந்தால் துணைநிலை ஆளுநர் கையெழுத்திடலாம், இல்லைன்னா திருப்பி அனுப்பிடலாம். இன்னொரு செய்தியும் கூட, அவருக்கு விருப்பம் இல்லை என்றால் அந்த கோப்பை நடுவர் அரசுக்கு அனுப்பி உள்துறை அமைச்சருக்கு அனுப்பி அவர்கள் ஒப்புதல் கொடுத்தால் இங்கே, இல்லைன்னா இல்லை. இன்னொரு எடுத்துக்காட்டு, ஒரு தடவை நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒருவரை அமைச்சராக்க முடிவு செய்தார்கள். இந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர் நீங்கள் அமைச்சராக்க முடியாது என்று இந்த துணையாளர் சொல்லி அதற்கு உள்துறை அமைச்சர் சொல்லி மறுத்துவிட்டார்கள். அதாவது துணையாளர் சொன்னது சரிதான். எது சொல்ல வரேன்னா, என்னை பொறுத்தவரை அப்புறம் இந்த நவம்பர் 1954 நள்ளிரவு 12 மணி அளவில் அந்த பிரெஞ்சு தேசிய கொடி இறக்கப்படுகிறது, இந்திய தேசிய கொடி ஏற்றப்படுகிறது. அப்போது நமக்கு முதல் ஆணையர், தலைமை ஆணையர், சீஃப் கமிஷனர் கேவல் சிங் என்பவரை இங்கே அந்த பிரெஞ்சு அரசாங்கம் அனுப்பிய அந்த கையெழுத்து, அந்த பிரதிநிதியின் பேர் பியர்லாந்தி. இவர்கள் இருவரும் நவம்பர் மாதம் முதல் நாள் கோப்பில் கையெழுத்திட்டு அந்த இரவு, அதாவது நவம்பர் முதல் நாள் பிறந்து விட்டது, பிரெஞ்சு கொடி இறக்கப்பட்டு இந்திய கொடி ஏற்றப்படுகிறது. ரொம்ப மகிழ்ந்தார் அப்ப நேரு. அதாவது அந்த நாள் உண்மையில் நீங்கள் இந்திய விடுதலை போராட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்க போனால் அது புதுச்சேரி மாநிலத்தின் விடுதலை நாள், டிஃபெக்டிவ் மெர்ஜர் இருக்கிறது. அதாவது ஆங்கிலத்தில் டிஃபெக்டிவ் மெர்ஜர். அதற்கு பிறகு 1947 ஆகஸ்ட் 15க்கு பிறகு 1950 குடியரசு ஜனவரி 26 குடியரசு நாடாக மணந்த போது என்னென்ன நடைமுறை மாற்றங்கள் நடந்தனவோ இந்தியாவில் அப்படியே இங்கும் நடந்தன. இந்தியன் சவர்னிட்டி சொல்லுவாங்க, இந்திய இறையாண்மைக்குள் புதுச்சேரி மாநிலம் வருவதற்கு 8 ஆண்டுகள், அறிவு சொன்ன 8 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றினாங்க. படிப்படியாக பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர், அதுக்கு அதாவது 2 பேர் மாநிலங்களவை, மக்களவை ஒருவர், சட்டமன்ற உறுப்பினர்கள் முதல்ல 39 பேர் இருந்தாங்க. அப்புறம் தான் 30 மார்ச் எப்படியெல்லாம் மாறி ஒரு அமைச்சரவை, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி என்று உருவாவதற்கு இந்த 8 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இறுதியாக 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட், இங்கே பாருங்க, இங்கே உங்களுக்கு வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்கள் சனிக்கிழமையாக போச்சுருப்பீங்க. 1962ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் பிரெஞ்சு அம்பாசடர், அதாவது பிரெஞ்சு நாட்டு தூதர் ஜான் பால் கர்னியர் என்பவரும் இந்திய பிரதமருமாகிய நேரு அவர்கள் 2 பேரும் இந்த நாளில் தான் 1962 ஆகஸ்ட் 16ஆம் நாள் அன்று கையெழுத்திட்டு, அந்த கையெழுத்திற்கு பிறகுதான் முழுமையாக புதுச்சேரி மாநிலம் இந்திய இறையாண்மைக்குள் வந்தது. அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் இந்தியன் சவர்னிட்டின்னு சொல்லுவாங்க, அதில் வந்தது. அதற்கு பிறகு அந்த நாளை நாம் என்னவென்று அழைக்கலாம் என்றால் புதுச்சேரி மாநிலத்தில் குடியரசு என்று அழைத்துக் கொள்ளலாம். அது ஒன்றும் தவறே இல்லை. இந்த 8 ஆண்டுகள் தான் படிப்படியாக மாற்றம் பெற்று புதுச்சேரி மாநிலத்தின் குடியரசு அறிவெல்லாம் சொன்ன மாதிரி, நம்ம ஐயாலாம் சொன்ன மாதிரி ஆகஸ்ட் 16 மட்டும்தான் விடுதலை நாள் விடுப்பு டைம் கொண்டாடினாங்க. இந்த நவம்பர் முதல் நாளை மறந்து விட்டார்கள். அடியேன் என்னுடைய ஆய்வேற்று தெளிவாக சொல்லி, இந்த நவம்பர் முதல் நாள் போற்றப்பட வேண்டிய நாள், கொண்டாடப்பட வேண்டிய என்று இதற்கும் அரசு விடுமுறை அளிக்க வேண்டும் என்று கூறி அதை காட்டியிருந்தேன். அரசுக்கும் சொல்லியிருந்தேன். ஆனால் அப்போ வந்து அதை பற்றி ரொம்ப தீவிரமாக சிந்திக்க
முடிக்கவில்லை. நான் சொன்னது வந்து 2004ஆம் ஆண்டு. அப்பயே நான் ஒரு நூலை வெளியிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த புதுச்சேரி மாநிலத்தில் விடுதலை பொன்விழா நடந்த நாள், 50ஆம் ஆண்டு விடுதலை பொன்விழா சொன்னேன். அப்போ அதற்கு பிறகு வந்து குழுலாம் போட்டாங்க. என்ன கூப்பிட்டாங்க, நான் வரமாட்டேன். நான் அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டு நான் ஏன் வரணுன்ட்டு நான் குழு நான் வந்து தேவையில்லை. நான் அன்றைக்கே என்னுடைய ஆய்வெட்டுகள் சொல்லிவிட்டு நான் வரல. அதற்கு பிறகு நல்ல வேலையாக நவம்பர் 1 நாளும் நமக்கு விடுமுறை அரசின் சார்பில் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. இதில் வந்து நான் வந்து நம்ம ஐயா அறிவன் சொன்ன மாதிரி நான் வந்து சுருங்க சொல்லி விளங்க வைத்திருந்தவரை அதை சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு செய்தி மட்டும் நான் மீண்டும் வற்புறுத்த விரும்புகிறேன். இந்திய விடுதலை போராட்டத்துக்கு சற்றும் குறைந்ததன்று புது. ஆனால் இறுதியில் எப்படி இருக்குதுன்னா பேச்சுவார்த்தை. அது வந்து நேருடைய மிக தந்திரமான முறை. ராஜாத்தின் சொன்ன நேரு மிக தந்திரமான முறை பேச்சுவார்த்தையை தீர்த்து கொண்டார். இதற்கு மேலும் ரத்தம் இது புதுச்சேரி ஓடக்கூடாது என்பதை விரும்பிய நேரு நெகோசியேஷன் சொல்லுவாங்க. அது மாதிரி அப்போ இருந்தது மென்டஸ் பிரான்சிஸ் என்ற அந்த பிரதமர். அந்த பிரான்ஸ் பிரதமருக்கும் நேருக்கும் நல்ல நெருங்கிய நட்பு. அவர் சொல்லிட்டார், தெளிவாக சொல்லிட்டார், இனிமேல் எந்த காரணத்தை முன்னிட்டும் இந்த பகுதிகள் பிரெஞ்சு இந்திய பகுதியில் நம்மோடு இருக்கக்கூடாது. நேரு மிக நல்ல நல்ல மனிதர். அவர் விருப்பத்திற்கு இந்தியாவிடம் ஒப்படைத்து விடலாம் என்று அந்த பிரெஞ்சு பாராளுமன்றத்தில் தீர்மானம் இயற்றப்பட்டு அதற்கு பிறகு அந்த நடந்ததான் அந்த ஓட்டெடுப்பு முறை. அவர் வந்து ஐயா சரியா சொன்னார். அந்த ஏன் கொண்டு அந்த கீழில் வச்சாங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய உங்களுக்கு அறிவு தான் தெரியும். நிறைய பகுதி நீங்கள் போனீங்கன்னா திருக்குறூரில் ஒரு பகுதி இந்த வந்து சாலை வந்து தமிழ்நாடு சாலை, இதில் புதுச்சேரி சாலை. இங்கேருந்து நீங்கள் பாபூர் பக்கம் போனீங்கன்னா கரிக்கலாம் பார்க்கலாம் பிரெஞ்சு பகுதி, குமாரமங்கலம் தமிழ்நாட்டு பகுதி. இது இந்த சிக்கல் தான் உருவானது. இன்னமும் தீர்க்க முடியல. அப்படியே போனீங்கன்னா ஆனால் ஒரு அரங்கூர் சேலிமேடு தான் என்னுடைய பிறந்த ஊர். சேலிமேடு அரங்கூர்னா பிரெஞ்சு பகுதி. அரங்கூர் தாண்டி அதாவது சில வேலைகள் நடந்தது. இது நம்ம பிரெஞ்சு பகுதியில் முழுக்க முழுக்க நல்லா போடலாம். நல்லா போட்டு நல்லா என்ன இப்ப இன்னைக்கு என்னமா அந்த குமாரமங்கலத்தில் குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, குடிச்சிட்டு போலீஸ் தடுத்து வந்தா அந்த நம்ம அந்த குமாரமங்கலத்தில் அந்த எல்லை தாண்டி வந்து பிரிஞ்சல் நின்றுவான். அவன் அங்கேருந்து வரவும் முடியாது. இதை விட பெரிய ஒரு வேடிக்கை என்னன்னா, நம்ம பாஸ்போர்ட் எதுக்கு வாங்குவோம், நம்ம கடவுச்சீட்டு எதுக்கு வாங்குவோம், வெளிநாடு போறதான் வாங்குவோம். ஆனால் குமாரமங்கலத்திலிருந்து அரங்கனூர் வருவதற்கு பிரெஞ்சுக்காரன் பாஸ்போர்ட் கொடுத்தான். ஏன் வச்சுருக்கோம் அந்த காப்பி. அதாவது எப்படின்னா அங்கே அந்த வாயில்படி இருக்கும், அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த பாஸ்போர்ட்டை காட்டின பிறகு அவன் கேட்பான், எத்தனை நாள் நீ வந்து அங்கே இது ஃப்ரெஞ்சு பகுதி இருப்பாங்க. யார் இது மாதிரி தமிழ்நாட்டில் உள்ள போகிறதுக்கு. தமிழ்நாட்டில் அங்கே இது ஃப்ரெஞ்சு பகுதிக்கு வரணும். பாஸ்போர்ட் இது ஃப்ரெஞ்சு பாஸ்போர்ட்டு. எத்தனை நாள் இப்போ 15 நாள். அவன் என்ன பண்ணுவான், நான் ஆங்கிலம் சொல்கிறேன், இஸ் அலௌட் டு ஸ்டே 15 days in French area and again you have to come back to India within 15 days. சீல் போட்டு அடிச்சுவான். இந்த பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது. இந்த பிரிவு அது இது மாதிரியே இது வந்து ஒரு புதுமையான நூதனமான முறை. உள்நாட்டிலேயே நம்ம கடவுச்சீட்டை பயன்படுத்துறது நாம தான். உள்நாட்டில் நம்ம வெளிநாட்டுக்கு போது தான் பெரும்பாலும் கடவுச்சீட்டை பயன்படுத்துவோம். இந்த வகையான சிக்கல்கள் எல்லாம் நிறைய இருந்தன. இவற்றை எல்லாம் நாம் வென்று இன்றைக்கு இந்த சொல்லப்போனால் புதுச்சேரியின் விடுதலை நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது, இதுதான் என்னுடைய ஆய்வெட்டை நான் வற்புறுத்தினேன். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்திற்கு சற்றும் குறைந்தது என்று பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் இங்கே நடந்திருக்கிறாங்க. ஒரே ஒரு அதாவது ராமையா என்பவர் பிரெஞ்சுக்கார காதாவாக செல்வராஜ் செட்டியார் என்பவரை அவர் தீவிர பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டம் சுட்டுக்கொண்டு இறந்தார். அது நடந்தது. இவையெல்லாம் பிரெஞ்சு இந்திய விடுதலை போராட்டத்தை தீவிரமாக ஆயத்தம் செய்த செயல். அந்த வகையில் மீண்டும் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் வந்து அளவோடு பயன்படுத்தி விட்டேன்னு நினைக்கிறேன். நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இது எதுக்குன்னா, நான் இப்போது ஒரு சிறு போடு போட்டிருக்கேன். சாலை அமைத்துக் கொள்வது மாணவர்களாகிய உங்கள் வேலை. இன்னும் நீங்கள் இதில் நிறைய இப்போ இந்த வேலையை சிலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் விரிவாக ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலே விரிவாக போகலை, ஏன்னா எனக்கு வயசாகி போச்சு. அதனால் வந்து இதற்காக நான் வந்து
புதுச்சேரி, காரைக்கால், மாஹேல வந்து 1 மாதம் தங்கியிருந்தேன் என்னுடைய களப்பணிக்காக. ஏலத்தில் 1 மாதம் தங்கியிருந்தேன் களப்பணிக்கு. சந்திரனாவில் 1 மாதம் தங்கியிருந்தேன் களப்பணிக்காக. இந்த இதுக்காக தொடர்ந்து அடியேன் 1900 அப்போ அதுக்கு ஒரு சிக்கல் இருக்குது. நான் என்ன பண்ணேன், என்னை முடிவுப்பா, நான் முழு நேர ஆய்வாளராக சொன்னேன். உன்னுடைய சேவை புதுச்சேரி அரசுக்கு ரொம்ப தேவை. அதனால் ஒன்று வந்து அவங்க தெரியும், அம்மாவுக்கு தெரியும். அதாவது அந்த இது பார்த்துன்னு சொல்லுவாங்க, ஃபுல் டைம் பேசி அனுப்பிடுவாங்க. உன்னை வேண்டுமானால் பகுதி நேர ஆய்வாளராக போவதற்கு அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு அது வந்து அது வேற வந்து அந்த கோப்பு வந்து துணைநிலை ஆளுநர் வரைக்கும் போய் அவர் கையெழுத்து போட்டபோது எனக்கு இந்த அனுமதி கிடைத்தது. அதே போல 7 ஆண்டுகள் உழைத்தான் இந்த முனைவர் பட்டத்தை பெற்றேன். அந்த வகையில் வந்து இந்த துறை உங்களுக்கு இன்னும் ஏதாவது உதவி தேவைப்பட்டால் நீங்கள் அது முதுகலை முடித்த பின்னர் நீங்கள் ஆய்வு செய்ய விரும்பினால் அடியேன் உறுதுணையாக இருப்பது என்று கூறி இந்த வாய்ப்பு கொடுத்த கல்லூரி முதல்வர், மாணவர்கள், இந்த வாய்ப்பை எனக்கு தேடிக் கொடுத்த, அதாவது நான் இந்த ஒரு சொல்லியார் வேண்டும், திருவாளர் அறிவனுடைய தந்தையார் உங்களுக்கு பெரும்பேருக்கு தெரிந்திருக்கலாம். அருளியார், அவருடைய இயற்பெயர் பக்தவச்சலம். எனக்கெல்லாம் அவர் வழிகாட்டி முன்னோடி. தாவூர் கலைக்கல்லூரி அப்பெல்லாம் வந்து இதெல்லாம் +2 அப்பெல்லாம் பூமுக வகுப்பு நம்ம பியூசி அடியேன் நுழைந்த போது அவர் 2ஆம் ஆண்டு நம்ம வணிகவியல் படித்துக் கொண்டிருக்கிறார். அப்போது ஒருவர் பெயரால் வரவிருந்த பல்கலைக்கழகத்தில் அந்த பல்கலைக்கழகம் வந்தால் இங்கே எந்த நமக்கான வாய்ப்பு கிடைக்காது என்று அந்த பல்கலைக்கழகம் வரக்கூடாது என்று மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியவர். அதாவது இன்றைக்கு வந்து தனித்தமிழ் அல்லது தமிழ் வேர்ச்சொல் என்பதற்கு அதாவது இன்னும் ஒருபடி மேலே சொல்ற இந்தியாவுக்கே தலைமையாக உடம்புவர் அருளியார் அவர்கள். அவருடைய வகுப்பு தொடர்தான் இப்போதைய முதல்வர் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்து தவறு செய்திருந்தால் பொருத்தத்தை கேட்டுக்கொண்டு